ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் 63வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை நாள் கடந்து வந்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன ரிவிஷனில் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்படி பார்த்துட்டு இருந்தால் தான் இத்தனை நாள் எடுத்த கிளாஸுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம இப்போ இனி வர நாளைக்கு அடுத்தடுத்த கிளாஸில் ஒரு சின்னதாக 1லேருந்து 63வது நாள் கிளாஸ் வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூவாக ஒன்று பார்க்கலாம். இனிமேல் கண்டினியூஸாக ரிவிஷன் பார்க்கலாம். ப்ளஸ் இன்னும் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நான் நடத்துகிறேன். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எனிபடி, எனி ஒன், நோபடி, நோ ஒன், அப்புறம் நத்திங் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பார்த்தோம். ஸோ எனிபடினா அது அந்த வார்த்தைகள் என்னென்னு சொன்னால், கேள்வியில் எப்போவுமே கேள்வி கேட்குறப்ப ஒரு வாக்கியத்தினோட முதல்ல எனிபடி அப்படின்ற வார்த்தை வரும். அதே மாதிரி நெகட்டிவாக பதில் சொல்லும்போதும் எனிபடி அப்படின்னு வார்த்தை வரும். அதே மாதிரி எனி ஒன் அப்படி எனிபடியும் எனி ஒன்னும் ரெண்டுமே சேம் மீனிங் தான். நீங்கள் வேறு நினச்சிக்காதீங்க. எனிபடி அப்படின்னாலும் எனி ஒன் அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு கேட்குறாங்க, எனிபடி இஸ் தேர் அப்படின்னு கேட்குறாங்க. யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தமிழில். ஆனால் இப்போ எனி ஒன் இஸ் தேர் அப்படின்னு கேட்டாங்களாம், அதே தான். யாராச்சும் இருக்கீங்களா, கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்க்க போகிறோன்னா யாராவது ஒருத்தவங்களாவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? ஆனால் எனிபடி, எனி ஒன் அப்படின்னாலுமே யாராவது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி நோபடி அப்படி, நோ ஒன், இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நோபடி, நோ ஒன் அப்படின்னு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதனால் யாருமே இல்லை அப்படின்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? யாருமே இல்லை. இந்த எனிபடி, எனி ஒன், நோபடி, நோ ஒன், இது எல்லாமே ஒரு நபரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். எப்பப்பெல்லாம் ஒரு பர்சன் சம்மந்தப்பட்ட ஆண், பெண், மனிதர்களை பற்றி நம்ம பேசுகிறோமோ அப்போது நம்ம எனிபடி, எனி ஒன், நோபடி, நோ ஒன் வார்த்தைகள்லாம் பயன்படும். இந்த 4 வார்த்தைகளும் கேள்வி கேட்கும்போது பயன்படும். அதே மாதிரி பதிலை நம்ம நெகட்டிவாக சொல்லும்போது பயன்படும். நெகட்டிவ் சென்டென்ஸில் பயன்படும். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது நத்திங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நத்திங்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். என்னடா செய்கிற அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அவங்க அப்பா கேட்குறாங்க, வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு, நாளைக்கு 10th எக்ஸாம் ஆச்சு, இன்றைக்கி என்ன செய்கிற, என்னடா செஞ்சுக்கிட்டு அப்படின்னு கேட்குறப்போ, ஒன்றும் செய்யலைப்பா, ஒன்றுமே செய்யலை, நத்திங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த நத்திங். சரிங்களா? ஓகே, இப்போது நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்படி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். சம்படி, சம்திங், சம்வேர், அப்புறம் கடைசியாக நோவேர் அப்படின்ற வார்த்தை. சரிங்களா? இப்போ இதெல்லாம் எங்கெங்கே பயன்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ சம்படி, சம்திங், சம்வேர், இதெல்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சம்படி அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க. சம்படினா யாரோ ஒருத்தவங்க. அதே மாதிரி சம்திங்னா ஏதோ ஒன்று. சம்படின்னு சொல்லும்போது அங்கே நபர்கள் வருவாங்க. நபர்களை நம்ம பற்றி, ஆண், பெண், மனிதர்களை பற்றி பேசும்போது சம்படி அப்படின்ற வார்த்தை பயன்படும் ஃபார் பர்சன்ஸ்க்காக. அதே மாதிரி திங்ஸ் பற்றி பேசும்போது சம்திங்ஸ், ஏதோ ஒன்று அப்படின்ற சம்திங் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசுவோம். இப்போ ஒரு சில படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல, சம்திங் சம்திங் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒன்று, ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒன்று, பார்க்க முடியாத ஒன்று, கேட்க முடியாத ஒன்று, ஏதோ ஒன்று இருக்குப்பா, அவ்வளோதான். சம்திங் இஸ் தேர் அப்படின்னா நிறைய இங்கிலீஷ் மூவிலாம் சொல்லுவாங்கள்ல, ஹாலிவுட் மூவிஸில், டோன்ட் கோ தேர், சம்திங் இஸ் தேர், டோன்ட் வாக், சம்திங் இஸ் தேர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ சம்திங் இஸ் தேர்னால் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி, நமக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு நமக்கு தெரியல, ஆனால் ஒன்று இருக்குது. சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இங்கே பாருங்கள், ரொம்ப வயிற்றில் பெயினாக இருக்குது, ரொம்ப வயிற்றில் பெயினாக இருக்குது, பூச்சி கடிக்கிற மாதிரி இருக்குது சொல்லுவாங்கள்ல. அப்போ நம்ம சொன்னோடனே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ஏதோ வயிற்றுக்குள்ளே இருக்குது, கீரிப்பூச்சியாக கூட இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போது சம்திங்னா அது மாதிரி ஏதோ ஒன்று. சம்வேர்னால் இங்கே தான் எங்கேயோ. சம்வேர் அப்படின்னா ஒரே சென்டென்ஸ். இதில் சம்மை தனியாகவும் வேறு தனியாகவும் நீங்கள் பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாது. நான் இப்போ சொல்லிட்டு வர எல்லாமே ஒரே சென்டென்ஸ் தான். சரிங்களா? அப்போ சம்வேர்னால் இங்கே தான் எங்கேயோ. உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம்ல, அப்பா நான் இங்கே தான்டா எங்கேயோ என்னோடய பொருளை தொலைச்சிட்டேன், நான் மொபைல் இங்கே கடைசியாக ஒரு 1 மணி நேரத்துக்கு உட்காந்துருந்தேன், 1 மணி நேரமாக கிரிக்கெட் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன், சிஎஸ்கே மேட்ச்சு, என்னோடய சீட்டில் நான் உட்காந்துருக்கும்போது இங்கே தான்டா எங்கேயோ நான் என்னோடய புது மொபைலை தொலைச்சிட்டேன் அப்படின்னும்போது, அப்போ தான் அந்த இங்கே தான் எங்கேயோ, இங்கே தான்டா எங்கேயோ தொலைச்சிட்டேன், இங்கே தான் எங்கேயோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சம்வேர். சரிங்களா? உதாரணத்துக்கு என்ன எழுதியிருக்கேன், ஐ லாஸ்ட் மை மொபைல் சம்வேர் ஹியர்னா, ஐ லாஸ்ட் மை மொபைல், நான் என்னோடய மொபைல் தொலைச்சிட்டேன். ஐ லாஸ்ட்னா நான் தொலைச்சிட்டேன், நான் லாஸ்ட்னா தொலைச்சிட்டேன், மை மொபைலில் என்னோடய மொபைலு, நான் தொலைச்சிட்டேன் என்னோடய மொபைலை. சம்வேர் ஹியர்னா, சம்வேர்னால் இங்கே தான் எங்கேயோ. அப்போது
சம்வேர் அப்படின்னா எங்கேயோ, சம்வேர்னா எங்கேயோ, ஹியர்னா இங்கே. ஐ லாஸ்ட் மை மொபைல் சம்வேர் ஹியர்னா இங்கே தான் எங்கேயோ என்னோடய மொபைலை தொலைச்சிட்டேன். அப்போ சம்வேர்னு வரும்போது அதோட மீனிங் முழுமையாக எப்படி வரும், இங்கே தான் எங்கேயோ அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? ஓகே, இதை பற்றி பேக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இங்கே பாருங்கள், இந்த 3 வார்த்தையிலும் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சம்படி நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு செயல் நடந்திருக்கு, ஆனால் அதை செஞ்சவங்க யாருன்னு தெரியாது. சரிங்களா? அதே மாதிரி சம்திங்ன்னும் போது ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி சம்வேர் அப்படின்னா ஒரு இடமான்னு சொல்லலாம், ஆனால் இங்கே தான் சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு இடம்னு சொல்லலாம், ஆனால் இங்கே தான் சொல்ல முடியாது. ஸோ அப்போது இது லைட்டாக கொஞ்சம் பாருங்களேன். இப்போது ஒரு யாரோ இந்த ஜன்னலை உடைச்சிட்டாங்க, சம்படி ப்ரோக் த விண்டோ அப்படின்னா, சம்படி ப்ரோக் த விண்டோன்னா யாரோ ஜன்னலை உடைச்சிட்டாங்க அப்படின்னும்போது அதை உடைச்சிட்டாங்கன்னு தெரியும், ஆனால் யார் செஞ்சதுன்னு தெரியாது. சரிங்களா? சம்திங் இன் யுவர் மவுத் அப்படின்னா, இல்லை சம்திங் இன் யுவர் பேக்னா, உன்னோட பேக்கில் என்னமோ இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் இதுதான் தெரியாது. ஏதோ ஒரு பொருள் இருக்குது, பட் வி டோன்ட் நோ வாட் இட் இஸ். புரியுங்களா? பட் வி டோன்ட் நோ வாட் இட் இஸ், அது என்ன நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு நபர் இருக்காங்க, சம்படினா யாரோ ஒருத்தவங்க அந்த ஜன்னலை உடைச்சிட்டாங்க, பட் யூ டோன்ட் நோ ஹூ இஸ் தட், அதை செஞ்சவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. பட் வி டோன்ட் நோ ஹூ இஸ் தட். புரியுதுங்களா? அதே மாதிரி என்னவோ ஒன்று இருக்குது, பட் வி டோன்ட் நோ தட் வாட் இட் இஸ் அப்படின்னு தெரியாது. சரிங்களா? அதே மாதிரி சம்வேர்னா ஒரு பிளேஸு, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு எந்த இடம் தெரியாது. பட் வி டோன்ட் நோ வேர் இட் இஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போது இந்த ஒரு செயல் நடந்திருக்கு, ஆனால் இது செஞ்சவங்க இவங்க தான் தெரியாது. ஒரு இடமா இருக்குது, ஆனால் இந்த இடம் தான் தெரியாது. அதே மாதிரி ஒரு பொருள் இருக்குது, ஆனால் இதுதான் தெரியாது. இப்போது ஃபஸ்ட்டு இது பாருங்கள், சம்படி மட்டும் பார்க்கும்போது இது கூட ஒரு சின்னதாக ஒரு லிங்க் வருது நமக்கு. ஒரு செயல் நடந்திருக்கு, ஆனால் செஞ்சவங்க இவங்க தான் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இது அந்த பேசிவ் வாய்ஸில் நான் சொல்லியிருந்தேன். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நடத்தும்போது பேசிவ் வாய்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லைட்டாக அது சின்னதாக ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம் பாருங்களேன். இப்போ அந்த பேசிவ் வாய்ஸ் பாருங்கள். இப்போ பேசிவ் வாய்ஸில் சொல்லும்போது, இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னால் என்னென்னா, ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னென்னா, தமிழில் நம்ம என்ன செய்வோம், செய்வினை. பேசிவ் வாய்ஸ்னால் செயற்பாட்டு வினை. செய்வினையில் ஒரு செயலை செஞ்சவங்க ஃபஸ்ட்டு இருப்பாங்க, சப்ஜெக்ட்டு இருப்பாங்க. சப்ஜெக்ட்டுன்றது ஒரு நவுனாக இருக்கும், அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம். ஒரு சென்டென்ஸில் முதல்ல இருக்கிறது ஒரு சப்ஜெக்ட் தான் வருவாங்க. சரிங்களா? அது நவுனாக தான் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்டு என்னவாக இருக்கும்னா நவுனாக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் முதல்ல இருக்கும், அந்த செயலை செய்கிறவங்க, செய்ய போகிறவங்க, இல்லை செஞ்சவங்க. புரியுது? ஆனால் பேசிவ் வாய்ஸில் செயல் மட்டும்தான் இருக்கும், செஞ்சவங்கள கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி இருக்கா அந்த சம்படி, யாரோ உடைச்சிட்டாங்கப்பா, சம்படி ஹேஸ் ப்ரோக் த விண்டோ அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க இந்த கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. சம்படி ஹேஸ் ப்ரோக் த விண்டோ அப்படின்னா, சம்படி ஹேஸ் ப்ரோக்கன் த விண்டோ அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க இந்த கண்ணாடியை உடைச்சிட்டாங்க, ஆனால் இவங்க தான் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸில் இந்த செயலை செஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்க, ஆனால் இவங்க தான் சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே. அப்போது இங்கே பாருங்கள், பேசிவ் வாய்ஸில் உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். யாரோ இந்த ஜன்னலை உடைச்சிட்டாங்க, இது சம்படி வச்சு சொல்கிறது. யாரோ இந்த ஜன்னலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்படி வச்சு சொல்கிறது. இதில் செயலை தெரியாது. யாரோ இந்த ஜன்னலை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது சம்படி ஹேஸ் ப்ரோக் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். இதை பேசிவ் வாய்ஸில் சொல்லும்போது, ஏப்பா ஜன்னல் மட்டும் தான் உடைச்சிருக்கு, ஆனால் உடைச்சவங்க யாருன்னு தெரியல. அப்போது ஜன்னல் உடஞ்சிருக்கா உடையிலையா, அவ்வளோதான். ஒரு செயல் நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்னு சொல்கிறத நம்ம பேசிவ் வாய்ஸில் வச்சு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கான ப்ரீஃபான கிளாஸ் நான் முன்னாடி எடுத்திருக்கேன், அதை போய் பாருங்கள், கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா. ஸோ அப்போது ஜன்னல் உடஞ்சிருக்கு, ஜன்னலை உடைச்சிருக்காங்க, ஆனால் உடைச்சது யாருன்னு தெரியலப்போ ஒரு செயல் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்கிறப்போ நம்ம பேசிவ் வாய்ஸாக யூஸ் பண்ணுவோம். செயலை மட்டும் சொல்கிறப்போ பேசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. அப்போது த விண்டோ ஹேஸ் பீன் ப்ரோக்கன், த விண்டோ ஹேஸ் பீன் ப்ரோக்கன் பை சம் ஒன்னா, ஜன்னல் உடஞ்சிருக்கு, யாரோ ஒருத்தவரால் ஜன்னல் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். த விண்டோ ஹேஸ் பீன் ப்ரோக்கன்னா, யாரோ ஒருத்தவங்க
யாரோ ஒருத்தவங்களால் அந்த ஜன்னல் உடைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இங்கே செய்கிறவங்க இந்த விண்டோ ஹேஸ் பீன் broken தான் வந்திருக்கே தவிர ஐ ஹாவ் broken த விண்டோ அப்படின்னு வரல, இல்லை வி ஹாவ் broken த விண்டோ. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் முன்னாடி வரல, செயல் மட்டும் தான் இருக்குது. த விண்டோ ஹேஸ் பீன் broken அப்படின்னா ஜன்னல் உடஞ்சிருக்கு, ஆனால் உடைச்சவங்க யாருன்னு தெரியல. அப்போ பேசிவ் வாய்ஸ்னால் ஒரு சென்டென்ஸை சப்ஜெக்ட் முன்னாடி வரும். ஆக்டிவ் வாய்ஸ்னால் செயல் மட்டும் தான் சொல்லுவோம். சரிங்களா? சாரி, ஆக்டிவ் வாய்ஸ்னால் ஒரு சென்டென்ஸில் செயலை செய்கிறவங்க இருப்பாங்க, சென்டென்ஸோட முதல் எழுத்து சப்ஜெக்ட் வரும். ஆனால் பேசிவ் வாய்ஸில் செயல் மட்டும்தான் வரும். செயல் நடந்து முடிஞ்சுதா இல்லையா அப்படின்ற மட்டும்தான் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சம்படி, சம்திங், சம்வேர்லாம் புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாமா? ஓகே. எப்பப்பெல்லாம் நம்ம பீப்புள் பற்றி பேசும்போது, மக்கள் பற்றி பேசும்போது சம்படி, சம்மோன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்படினா யாரோ சிலர், சம்மோன்னா யாரோ ஒருத்தவர். ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போனால் ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். சம்படினாலும் ஒன்று தான், சம்மோன்னாலும் ஒன்று தான். புரியுதுங்களா? அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம பிரித்து கரெக்டாக இதுதான் மீனிங்னு பார்த்தோம்னா சம்படினா யாரோ ஒருத்தவங்க, சாரி யாரோ சிலர், இல்லை யாரோ ஒருத்தவங்க. சம்மொன்னா யாரோ ஒருவர் அப்படின்னு அர்த்தம். சம்படினா யாரோ சிலர், சம்மொன்னா யாரோ ஒருத்தவங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் சம்படினாலும் ஒன்று தான், சம்மொன்னாலும் ஒன்று தான், யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்களேன். இஸ் த எனிபடி இந்த கார்டன் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் த எனிபடி, ஏன்ப்பா மணி 5 ஆகிடுச்சு, நாங்கள் கார்டன் பூட்டிட்டு, பார்க்கு பூட்டிட்டு, இந்த கார்டனையும் பூட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இஸ் தேர் எனிபடி இந்த கார்டன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாராச்சும் கார்டனில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இஸ் தேர் எனிபடி, அப்போ எனிபடி அப்படின்ற வார்த்தை எங்கே வருது? மக்களை பற்றி பேசும்போது வரும். நான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்ற இடத்துல நான் எனிபடி அப்படின்ற வார்த்தையை யாராச்சும், யாராவது அப்படின்னு சொல்லும்போது எனிபடி அப்படின்ற வார்த்தையை சென்டென்ஸில் வச்சு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பதிலை நான் நெகட்டிவாக சொல்லும்போது எனிபடியை வச்சு சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். இஸ் தேர் எனிபடி அப்படின்னு கேட்டாங்களா, யாராச்சும் இஸ் தேர் எனிபடி அப்படின்னா இஸ் தேர் எனிபடி அது வரைக்குமே என்ன மீனிங்னா, இஸ் தேர் எனிபடினா யாராவது இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்களா, இந்த கார்டன், இந்த கார்டன்னா கார்டனில் யாராச்சும் இருக்கீங்களா. அப்போ இஸ் தேர் எனிபடினா இஸ் தேர் எனிபடி, இஸ் தேர் எனிபடின்னு கேட்குறீங்கன்னா யாராச்சும் இருக்கீங்களா, அவ்வளோதான். எங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அதை வச்சு எந்த இடமோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இஸ் தேர் எனிபடி இந்த கார்டன்னா கார்டனில் இருக்கீங்களா, இஸ் தேர் எனிபடி இந்த பார்க்னா பார்க்கில் இருக்கீங்களா, அப்போ இஸ் தேர் எனிபடி இந்த தியேட்டர்னா தியேட்டரில் யாராச்சும் இருக்கீங்களா. ஓகேங்களா? அப்போது எனிபடி அப்படின்ற வார்த்தை வந்து கேள்வி கேட்கும்போது சென்டென்ஸில் வரும். அதே மாதிரி பதிலை வந்து நெகட்டிவாக சொல்லும்போது நம்ம எனிபடி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்போது நாட்டு கூட அந்த எனிபடி அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி நாட் சேர்ந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். தேர் இஸ் நாட் எனிபடி இன் த கார்டன், தேர் இஸ் நாட் எனிபடி இன் த கார்டன் அப்படின்னு சொல்லும்போது நாட்டு கூட சேர்ந்து வருதா. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? அப்போ சம்படின்னா யாரோ சிலர், சம்மொன்னா யாரோ ஒருத்தவங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். அப்போது உதாரணத்துக்கு பாருங்களேன். தேர் இஸ் சம்படி அப்படின்னாலும் ஒன்று தான், தேர் இஸ் சம்மன் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ சம்படி, சம்மன்னா யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. தேர் இஸ்னால் இருக்காங்க, சம்படினா யாரோ சிலர் இருக்காங்க, சம்மன்னா யாரோ ஒருத்தவங்க. அப்போ தேர் இஸ் சம்படினா யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, தேர் இஸ் சம்மன்னா யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தாங்க. எனிபடினாலும் ஒன்று தான், சாரி சம்படினாலும் ஒன்று தான், சம்மன் அப்படின்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி எனிபடினாலும் ஒன்று தான், எனி ஒன் அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போ தேர் இஸ் சம்படி இல்லை சம்மன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னா தேர் இஸ்னால் இருக்காங்க, தேர் இஸ் எனிபடி, சாரி தேர் இஸ் சம்படி அப்படின்னா. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க, யாராவது கார்டனில் இருக்கீங்களா, இஸ் தேர் எனிபடி இந்த கார்டன் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் தேர் இஸ் சம்படி, அந்த இடத்துல பாருங்களேன் யாரோ 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ் தேர் இஸ் சம்படி இந்த கார்டன், இல்லை எஸ் தேர் இஸ் சம்மொன் இந்த கார்டன், யாரோ ஒருத்தவங்க அங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், இஸ் தேர் எனிபடி அப்படின்னு கேள்வியிலையும் வருது, தேர் இஸ் நாட் எனிபடி இந்த கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பதில் சொல்லும்போதும் அந்த நாட் எனிபடி அப்படின்ற வார்த்தை பயன்படுது. அப்போ நீங்கள் எனிபடி, சம்படி இது வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். எனிபடினா இஸ் த எனிபடி இந்த கார்டன் அப்படின்னா யாராச்சும் இந்த கார்டனில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது எஸ் தேர் இஸ் சம்படி இந்த கார்டன் அப்படின்னா ஆமாம் யாரோ சிலர் இந்த கார்டனில் இருக்காங்க, ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தேர் இஸ் சம்மொன் இந்த கார்டன்னா யாரோ ஒருத்தர் இந்த கார்டனில் இருக்கார். ஃபஸ்ட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்கள வெளில அனுப்பிட்டு நம்ம கேட்டை பூட்டிடலாம், கார்டன் பூட்டிடலாம், ஏன்னா மணி ஆகிடுச்சு. இப்போது லைப்ரரியில் உட்காந்துருக்கீங்க, எப்பா யாராச்சும் இந்த லைப்ரரியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது டைம் ஆகிடுச்சு, க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு,
மணி நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. இஸ் த எனிபடி இந்த லைப்ரரி அப்படின்னு கேட்குறாங்க. லைப்ரரின்னு கேட்குறாங்க. எஸ் சார். அப்போது யாராச்சும் ஒரு 2 பேரை விட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஏன்பா அங்கே லைப்ரரி உள்ள பெரிய லைப்ரரிக்கு யாராச்சும் போய் 2 பேரை விட்டு பார்க்க சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் போய் பார்க்குறீங்க. லைப்ரரியில் யாராச்சும் இருக்காங்களான்னு பாருன்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது சார் தேர் இஸ் சம்படி இந்த லைப்ரரி. அப்போது யாரோ சிலர் இருக்காங்க. அப்போது தேர் இஸ் சம்படி. அப்போ எனிபடினா யாராவது, சம்படினா யாரோ சிலர். அப்போ சம்படி சம்மன் அப்படின்னா தேர் இஸ் சம்படி இந்த லைப்ரரி அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க லைப்ரரியில் இருக்காங்க. இல்லை தேர் இஸ் சம்படி இந்த லைப்ரரினா யாரோ சிலர் இந்த லைப்ரரி இருக்காங்க. இல்லை தேர் இஸ் சம்மன் இந்த லைப்ரரினா யாரோ ஒருத்தர் இந்த லைப்ரரியில் இருக்காங்க. கேள்வி கேட்கும்போது யாராச்சும் லைப்ரரியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் த எனிபடி இந்த லைப்ரரி அப்படின்னு கேட்குறாங்க. பதில் வரும்போது சார் கொஞ்ச நேரம் நிறுத்துங்க சார், க்ளோஸ் பண்ணிடாதீங்க, யாரோ ஒருத்தர் லைப்ரரியில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது தேர் இஸ் சம்மன் இந்த லைப்ரரி. அப்போது யாரோ சிலர் இந்த லைப்ரரியில் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும்போது தேர் இஸ் சம்படி இந்த லைப்ரரி. அப்போ என்ன சொல்லுவாங்க, அப்பா டைம் ஆகிடுச்சுப்பா 8 மணிக்கு வாங்க, புக்கெல்லாம் வச்சுட்டு கிளம்புங்க, நாளைக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் அது. அப்போது எனிபடிக்கும் சம்படிக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனிபடி அப்படின்றது எப்போ பயன்படுத்தலாம்னு நான் சொன்னேன். ஒன்று கேள்வி கேட்கும்போது பயன்படுத்தலாம், இன்னொன்று வந்து நெகட்டிவாக பதில் சொல்லும்போது. அப்போ இங்கே பாருங்கள், கேள்வி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. இஸ் த எனிபடி இந்த லைப்ரரி. ஏப்பா கொஞ்சம் யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு, லைப்ரரியில் யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு, மணி 8 ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் போய் பார்க்குறான் எல்லா இடத்துலையும். சார் இங்கே யாரும் இல்லை சார், தேர் இஸ் நாட் எனிபடி இந்த லைப்ரரி சார், நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அப்போ தேர் இஸ் நாட் எனிபடி, அப்புறம் யாருமே இல்லை அப்படின்னு அந்த அர்த்தத்தில் வரும். நாட்டு ப்ளஸ் எனிபடி அப்படின்ற மாதிரி வருதா. ஓகே, அதுதான். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். தேர் இஸ் நோபடி இன் த கார்டன். தேர் இஸ் நோபடி இன் த கார்டன்னா அதுதான் சொன்னேன். தேர் இஸ் நோபடினா யாருமே இல்லை. தேர் இஸ் நோ ஒன். அப்போ நோபடினாலும் நோ ஒன்னாலும் ஒன்று தான். யாருமே இல்லை நோபடினாலே நோ ஒன்னாலும் ஒன்று தான். அப்போது தேர் இஸ் நோபடி இந்த கார்டன். இல்லைனா லைப்ரரியில் வச்சு சொல்லும்போது சொல்லலாம், எப்பா இஸ் த எனிபடி இந்த லைப்ரரி அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லலாம், சார் தேர் இஸ் நாட் எனிபடி இந்த லைப்ரரின்னு சொல்லலாம். இல்லை தேர் இஸ் நோபடி இந்த லைப்ரரின்னு சொல்லலாம். இல்லை தேர் இஸ் நோ ஒன் இந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது தேர் இஸ் நாட் எனிபடின்னும் போது எனிபடிக்கு முன்னாடி நாட் வந்துருச்சு, அது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகிடுச்சு. தேர் இஸ் நாட் எனிபடி இந்த லைப்ரரினா லைப்ரரியில் யாருமே இல்லை அப்படின்றது அந்த நாட்டு தான் சொல்லுது. ஆனால் இங்கே பாருங்களேன், தேர் இஸ் எனிபடி தேர் இஸ் நோபடி இந்த லைப்ரரி அப்படின்னும் போது, தேர் இஸ் நோபடி இந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லும்போது, இல்லைனா தேர் இஸ் நோபடி இந்த கார்டன் அப்படின்னு சொல்லும்போது நோபடின்றது தான் அதுக்கு முன்னாடி எந்த நாட்டுமே வரல. ஏன் வரல அப்படின்னா நோபடி அப்படின்ற வார்த்தையை ஒரு நெகட்டிவ் மீனிங் தரக்கூடிய வார்த்தை. அதனால் தேர் இஸ் நோபடி இந்த கார்டன்றது ரைட்டு. இல்லைனா தேர் இஸ் நோபடி இந்த லைப்ரரி சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுங்களா. ஆனால் தேர் இஸ் நாட் நோபடி இந்த லைப்ரரி, இல்லை தேர் இஸ் நாட் நோபடி இந்த கார்டன், இல்லைனா தேர் இஸ் நாட் நோ ஒன் இந்த கார்டன், இல்லைனா தேர் இஸ் அப்படி நாட் நோ ஒன் இந்த லைப்ரரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நோபடி நோ ஒன் அதுக்கு முன்னாடி நாட்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நோபடி வந்துட்டாலே அந்த நோபடி நோ ஒன் அப்படின்றதே அது வந்து நெகட்டிவ் மீனிங் தரக்கூடிய வார்த்தை. ஈக்குவல் டு நாட் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரிங்களா. அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்குறேன். ஏப்பா லைப்ரரியில் யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு, இஸ் த எனிபடி இந்த லைப்ரரி அப்படின்னு கேட்குறாங்க. மணி 8 ஆகிடுச்சுப்பா, க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு, யாராச்சும் லைப்ரரியில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சார் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிங்க. அப்போது தேர் இஸ் நாட் எனிபடி இந்த லைப்ரரி அப்படின்னா யாருமே இல்லை. தேர் இஸ் நாட் எனிபடி இந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லிங்க. ரெண்டாவது ஆன்சர் வந்து தேர் இஸ் நோபடி இந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். யாருமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தேர் இஸ் நாட் எனிபடி யாரும் இல்லை, தேர் இஸ் நோபடி யாருமே இல்லை, தேர் இஸ் நோ ஒன் இந்த லைப்ரரி யாருமே இல்லை. மூணுத்தையும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா. அது உங்கள் விருப்பம், நீங்கள் எதை வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். பட் நோபடி சொல்லும்போது நோ ஒன் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நாட் சேர்க்கக்கூடாது. தேர் இஸ் நோபடி இந்த லைப்ரரின்னு சொல்லுமே தவிர தேர் இஸ் நாட் நோபடி இந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தேர் இஸ் நாட் நோ ஒன் இந்த லைப்ரரின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து தேர் இஸ் நாட் நோபடி இந்த கார்டன் சொல்லக்கூடாது, தேர் இஸ் நோபடி இந்த கார்டன் தான் சொல்லணும். புரியுதுங்களா. ஓகே. இப்போது மனுஷங்களை பற்றி பேசும்போது எந்தெந்த வார்த்தைகள்லாம் ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோம், அப்போ போல் ஆணும் பெண்ணு மனிதர்களை பற்றி பேசும்போது எப்படியெல்லாம் பயன்படுது. இப்போ ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது எந்தெந்த வார்த்தைகள்லாம் பயன்படுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நீ ஏதாச்சும் செஞ்சிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. கிச்சன்லேருந்து சவுண்டு வருது. திடீர்னு உங்கள் அம்மா வந்து ஏய் ஏதாவது கிச்சனில் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, ஒன்றுமே இல்லையே, நத்திங் அப்படின்னு சொல்லும்போது நத்திங் அப்படின்னு சொல்லலாம்.
அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லும்போது, ஏன்ப்பா நீ ஏதாச்சும் கிச்சனில் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, கிச்சனில் என்னடா சத்தம் வருது, அங்கே நீ ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது நத்திங் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ 2வது சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஸ்போக் வித் ஹிம் பட் ஐ டிடன்ட் டெல் ஹிம் அபவுட் திஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. சில டைம் நம்ம சொல்லுவோம்ல, டேய் என்னடா அவங்க கூட நீ வேறு பேசிக்கிட்டே இருந்த, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுவான். என்னை பற்றி ஏதாவது அவன்கிட்ட சொன்னியா, இல்லை நான் சொன்ன விஷயத்தை பற்றி ஏதாவது அவன்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்ககிட்ட பேசினேன், ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நான் எதுவும் பேசலடா, அவன்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறப்போ, ஐ ஸ்போக் வித் ஹிம், நான் அவங்க கூட பேசினேன். ஸ்போக்னா பேசினேன் கடந்த காலத்தில், சரிங்களா. ஐ ஸ்போக் வித் ஹிம் பட் ஐ டிடன்ட் டெல் ஹிம், நான் அவங்ககிட்ட எதுவும் சொல்லலை. அபவுட் திஸ், நான் இதை பற்றி அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, பயப்படாதரா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இது, புரியுதுங்களா? ஓகே. இப்போ இங்கே பாருங்களேன், என்ன செய்கிற இல்லை என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்பா வாட் டிட் யூ சே, ஒரு மீட்டிங் ஹாலெல்லாம் கேட்பாங்க, இல்லை ஸ்கூல்லலாம் கேட்பாங்க, என்னப்பா சொன்னால் எனக்கு புரியல, திருப்பி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, சார் ஒன்றும் சொல்ல சார் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நத்திங் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது வாட் டிட் யூ டூ அப்படின்னா என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லை, நத்திங். அப்புறம் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்க, அதுவும் ஒன்று தான், என்ன செய்கிற அப்படின்ற கேள்வியை நம்ம இங்கிலீஷில் 2 விதமாக கேட்கலாம். வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்கலாம், இல்லை வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். ஒன்றுமே செய்யலைங்க சும்மா தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லும்போது நத்திங் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது, ஷி செட் சம்திங் பட் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னும்போது, அவள் ஏதோ ஒன்று சொன்னா, ஒரு சில விஷயங்கள் சம்திங்னா ஏதோ ஒன்று சொன்னா, ஆனால் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்டாக என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா, அவள் ஏதோ ஒன்று சொன்னால், சம்திங்னா ஏதோ ஒன்று, அந்த சம்திங் வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன். ஷி செட் சம்திங் பட் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்டா என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போது ஒரு பிளேஸ் பற்றி நான் பேச போகிறேன், அதே மாதிரி ஒரு நபர் பீப்புள் பற்றி சொல்லணும். அப்போ எந்தெந்த வார்த்தைகள்லாம் பயன்படுது? ஒரு பிளேஸ் பற்றி சொல்லும்போது சம்வேர், இங்கே தான் எங்கேயோன்னு சொன்னதில்ல, சம்வேர். எனிவேர்னா இப்போ அது சென்டென்ஸில் வச்சு சொல்கிறேன். அப்போ ஒரு பிளேஸ் பற்றி சொல்லும்போது சம்வேர், எனிவேர், நோவேர். நவ்வேர் இல்லைங்க, நோவேர். அது நான் தப்பாக எழுதியிருக்கேன், NOW இல்லை, NOWHERE. புரியுதுங்களா? இந்த இடம் வந்து தவறாக இருக்குது. NOWHERE தான், NOW இல்லை, அந்த டபிள்யூவாக அடிச்சிருங்க, NOக்கு பக்கத்தில் இருக்கிற டபிள்யூவாக அடிச்சிருங்க, சரிங்களா? அப்போது ஒரு இடத்த பற்றி பேசும்போது சம்வேர், எனிவேர், இப்போ பாருங்கள் நோவேர். அப்போது சம்வேர்னா இங்கே தான் எங்கேயோ, இந்த இடத்துல தான்டா எங்கேயோ அந்த ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ எனிவேர்னா எங்கேயாச்சும், எனிவேர்னா எங்கேயாவது. நம்ம லாஸ்ட் 2 days நீ எங்கேயாவது போனியா, இல்லைனா நேற்று நீ எங்கேயாச்சும் போனியா, நான் 5 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ எங்கேயாச்சும் போனியான்னு கேட்குறப்போ, ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே, டிட் யூ கோ எனிவேர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீ எங்கேயாச்சும் போனியாடா, எஸ்டர்டே ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் at 5 PM, நான் 5 மணிக்கு சாயந்தரமாக 5 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தேன். டிட் யூ கோ எனிவேர், நீ எங்கேயாச்சும் போயிருந்தியா, இல்லை போனியா அப்படின்னு கேட்குறப்போ, அப்போ எனிவேர்ன்றது எங்கேயாச்சும், எங்கேயாவதுன்னு சொல்லுவோம்ல தமிழில், அதுதான் அது. சம்வேர்னால் இங்கே தான் எங்கேயோ, எனிவேர்னால் எங்கேயாவது, நோவேர்னால் எங்கேயுமே இல்லைடா, ஒரு இடத்துக்கும் இல்லை, எந்த இடத்துக்குமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, எந்த இடத்துக்கும் போகல, இப்போ நோவேர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ இதை பாருங்களேன். இப்போ பீப்புள் பற்றி பேசும்போது எந்த வார்த்தைகளும் யூஸ் ஆகுது. எப்பப்போலாம் மக்களை பற்றி சொல்கிறோமோ அப்போ சம்படி, சம்ஒன் ரெண்டுமே ஒன்று தான். அதே மாதிரி எனிபடி, எனி1 ரெண்டுமே ஒன்று. அப்புறம் நோபடி, நோஒன் இதெல்லாம் பயன்படும். அப்போ ஒரு இடத்த பற்றி பேசும்போது இந்த வார்த்தைகளும், மக்கள் பற்றி பேசும்போதெல்லாம் இந்த வார்த்தைகளும் பயன்படும், சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்போ இங்கே பாருங்களேன். இப்போது இந்த எனிவேர் மட்டும் நான் சொல்கிறேன் கொஞ்சம். எனிவேர்னா இப்போ அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். எனிவேர்னா எங்கேயாவது அப்படின்னு அர்த்தம். டிட் யூ கோ எனிவேர் at 5 PM எஸ்டர்டே அப்படின்னா, நேற்று 5 மணிக்கெலாம் நீ எங்கேயாச்சும் போனியா
அப்படின்னு கேட்குறப்போ டிட் யூ கோ எனிவேர் அட் 5 pmனா நீ 5 மணிக்கு எங்கேயாச்சும் எங்கேயாவது அப்படின்னு சொல்லுவோம்ல. டிட் யூ கோ எனிவேர்னா நீ எங்கேயாவது போனியா, நீ எங்கேயாவது சென்றாயா அப்படின்னு தமிழில் கேட்போம்ல, அதுதான். நீ எங்கேயாச்சும் போனியா நேற்று 5 மணிக்கெலாம்? ஏன்னா நான் இத்தனை 5 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தேன், உன்னை பார்க்குறதுக்கு வந்தேன். அப்போ நீ இல்லையே, நீ எங்கேயாச்சும் போனியா அப்படின்னு கேட்குறப்போ டிட் யூ கோ எனிவேர் அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? அட் 5 pm எஸ்டர்டே அப்படின்னா 5 மணிக்கு, நேற்று 5 மணிக்கு எங்கேயாச்சும் போனியா. அப்போ எனிவேர்ன்றது எங்கேயாவது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இல்லைடா நான் எங்கேயுமே போகலையே, ஐ டிடன்ட் கோ எனிவேர் அப்படின்னா நான் எங்கேயுமே போகலையே அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போது இந்த எனிவேர், எனிபடி இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கும்போது பயன்படும், இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸில் பதில் வரும்போது பயன்படும். அந்த நெகட்டிவ் சென்டென்ஸாக வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு நாட் சேர்ந்து வரும். எனி வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், கீழே உள்ளது ஐ டிடன்ட் கோ எனிவேர் அப்படின்னா இல்லையே நான் எங்கேயுமே போகலையே அப்படின்னு சொல்கிறப்போ ஐ டிட் நாட் வந்துடுச்சா, கோ எனிவேர், எனிவேருக்கு முன்னாடி நாட் வந்துடுச்சு. என்ன இடையில ஒரு கோ அப்படின்ற ஒரு ப்ரெசன்டென்ஸ் வெர்ப் மட்டும் வருது. சரிங்களா? அப்போது எனிவேர் அப்படின்ற வார்த்தை, இல்லை எனிபடி, எனிதிங் அப்படின்ற வார்த்தை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம்னா கேள்வியில் பயன்படுத்துவோம், இல்லை ஒரு பதிலை வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இது பாருங்கள், இப்போ இது அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இடத்தை பற்றியும் ஒரு நபரை பற்றியும் பேசும்போது எந்தெந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம், அதை எப்படி பயன்படுத்துகிறோம், மீனிங் எப்படி ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்துவோம். இப்போது ஐ டிடன்ட் லைக் திஸ் சிட்டி, ஐ டோன்ட் லைக் திஸ் சிட்டி, இப்போது ஐ டோன்ட் லைக் திஸ் சிட்டி அப்படின்னா இது பாருங்கள், இப்போ இது என்னென்னா நோவேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். நோவேர்னா எங்கேயுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். எங்கேயுமே இல்லை, எவ்விடத்திலும் இல்லை, ஒரு இடத்துலையும் இல்லைடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நோவேர். இப்போ ஐ டோன்ட் லைக் திஸ் சிட்டி, தேர் இஸ் நோவேர் டு கோ அப்படின்னா, தேர் இஸ் நோவேர் டு கோ அப்படின்னா ஐ டோன்ட் லைக் திஸ் சிட்டி, தேர் இஸ் நோவேர் டு கோனா இங்கே ஒரு போகிறதுக்கு இல்லை சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு இடமே இல்லைடா, எங்கேயுமே இல்லை. இங்கே பாருங்களேன், ஐ டோன்ட் லைக் திஸ் சிட்டி இல்லைனா ஐ டோன்ட் லைக் திஸ் வில்லேஜ், தேர் இஸ் நோவேர் டு பை வெஜிடபிள்ஸ் அப்படின்னா இங்கே காய்கறி வாங்கிறதுக்கான இடமே எங்கேயுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லல. இல்லைனா அதனால தான் எனக்கு அந்த சிட்டி பிடிக்கல. இப்போ ஐ டோன்ட் லைக் திஸ் சிட்டி தேர் இஸ் நோவேர் டு ரீசார்ஜ் மொபைல்ஸ். இந்த சிட்டியில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான எங்கேயுமே இடமே இல்லை, ஒரு இடத்துலையும் இல்லை, எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறது தான் அந்த நோவேர். இப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கலாம் நோவேர் டு கோ அப்படின்னா போகிறதுக்கு இடமே இல்லை. நோவேர் டு சீனா பார்க்குறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. நோவேர் டு ஸ்டடினா இங்கே படிக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லைடா. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு இடத்துலையுமே இல்லை, எங்கேயுமே இல்லை, எவ்விடத்துலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த நோவேர் சொல்லணும். சரிங்களா? ஓகே, அப்போ நோவேர்ன்றது எப்படி வரும்? நாட் எனிவேர், நாட் இன் எனி பிளேஸ், நோவேர் டு பி ஃபவுண்டு. இது அதான் நாட் இன் எனிவேர், நாட் இன் எனி பிளேஸ், ஒரு இடத்துலையுமே இல்லை. நாட் எனிவேர்னால் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங் எல்லாமே இந்த நோவேர் தான் சொல்லலாம். பொதுவாக நோவேர்னா எங்கேயுமே இல்லை, எவ்விடத்துலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்களேன், அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த டூ வச்சு நிறைய வார்த்தைகள் நம்ம ஷார்ட்டாக ஃபார்மேட் பண்ணலாம். இப்போ எனிவேர் டு கோ, நாட் நோவேர் டு கோ அப்படின்னு சொல்லல. இப்போது ஐ வாண்ட் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு சாப்பிட, ஈட்டுனா சாப்பிடு, அந்த ஈட்டுக்கு முன்னாடி ப்ரெசன்டென்ஸ் வெர்புக்கு முன்னாடி டூ போட்டுட்டோம்னா சாப்பிடன்னு வந்துடும். விளையாட, படிக்க, எழுது அப்படின்னா ரைட்டு, டு ரைட்னா எழுத. இப்போ ஸ்பீக்னா பேசு, டு ஸ்பீக்னா பேச. இப்போ பாருங்களேன், அப்போ ஓடு, ரன்னுனா ஓடு, டு ரன்னுனா ஓட. ஐ லைக் டு ரன்,
இந்த ஏர்லி மார்னிங் எனக்கு காலையிலே ஏஞ்சி ஓடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் அந்த ப்ரெசன்ட் வெர்புக்கு முன்னாடி டூ போட்டோன்னா அது வந்து சாப்பிட, ஓட, நடக்க, ஒரு செயலை செய்யன்ற மாதிரி ஆடும். அது என்ன செயல் அப்படின்றத வந்து நீங்கள் அந்த டூக்கும் அப்புறமா எழுதிங்க, அதுதான் அந்த வெர்பு ப்ரெசன்ட் வெர்பு சொல்லும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், டூக்கு முன்னாடி இந்த சம்திங் எனிபடிலாம் எப்படி பயன்படுதுன்ட்டு. சம்திங் டு ஈட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட ஏதாவது தேவை. ஐ ஃபீல் ஹங்க்ரி, டூ ஹங்க்ரி, ஐ விஷ் டு கெட் சம்திங் டு ஈட், ஐ வுட் லைக் டு ஹேவ் சம்திங் டு ஈட்னா எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நேற்று நான் இங்கே இருந்தேன், என் கூட ஆனால் பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. எஸ்டர்டே தேர் வாஸ் நாட் எனிபடி டு டாக் வித் மீ அப்படின்னா நேற்று என் கூட பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அப்போது அடுத்தது நோவேர் வச்சு சொல்லும்போது நோவேர் டு கோ இன் திஸ் டவுன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சுற்றி பார்க்குறதுக்கோ ஒரு போகிறதுக்கோ வெளியில் போகிறதுக்கோ எந்த இடமுமே இல்லை, எங்கேயுமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை எந்த இடமுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அர்த்தம். சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம். எக்ஸசைஸில் வந்து சம்படி, சம்ஒன், சம்திங், சம்வேர் இந்த 4ஐயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கீழே இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே படித்து மீனிங் சொல்லிடுறேன். இதெல்லாம் நீங்கள் அந்த சம்படி, சம்ஒன், சம்திங், சம்வேர் இந்த ஒரு 6-7 டேஷ் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் எங்கே ஃபில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அந்த 7 டேஷ்லேயும் மேலே இருக்கிற சம்படி, சம்ஒன், சம்திங், சம்வேர் அப்படின்றதெல்லாம் நம்ம கீழே இருக்கிற ஒவ்வொரு டேஷ்லேயும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஐ ஹாவ் லாஸ்ட். இப்போ உதாரணத்துக்கு இப்போது பாருங்கள், மேலே இருக்குது சம்படினா யாரோ சிலர், சம்மொன்னா அதுவும் ஒன்று தான், யாரோ ஒருத்தவங்க. இப்போ சம்திங்னா ஏதோ ஒன்று, அது நம்ம பொருள்களை பற்றி சொல்லும்போது திங்ஸ் பற்றி பேசும்போது வரும். அப்போ சம்வேர்னால் எங்கேயோ. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஹாவ் லாஸ்ட், நான் ஏதோ தொலைச்சிட்டேன், ஏதோ ஒன்று நான் தொலைச்சிட்டேன். அப்போது அந்த டேஷில் என்ன வரும்? அதே மாதிரி தே வெண்ட், அவங்க போனாங்க, எங்கே போனாங்க அப்படின்றப்போ அந்த மேலே உள்ள அந்த 4 ஆப்ஷனில் எதை எடுத்து இந்த 2வது டேஷில் போடுவீங்க. அடுத்தது 3வது வாட் யூ ஹாவ் லாஸ்ட், வாட் ஹாவ் யூ லாஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஹாவ் யூ லாஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மேலே இருக்கிற டேஷில் எது எடுத்து இங்கே போடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வேர் டிட் யூ கோ டேஷ் அப்படின்னு வருது. அப்போ அந்த வேர் டிட் யூ கோனா நேற்று நீ எங்கே போன, வேர் டிட் யூ கோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு பக்கத்தில் என்ன வரும், என்ன இந்த 4 ஆப்ஷனில் இருக்கிறதுல என்ன வரும் அப்படின்னு கேட்க சொல்லுங்கள். அடுத்தது வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உள்ள பதில் அந்த 4 ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எங்கே எடுத்து சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்னா என்ன வேணுமோ அந்த பக்கத்தில் வாட் டு யூ வாண்ட் டேஷ், அந்த டேஷில் என்ன ஃபில் பண்ணு சொல்லுங்கள். இப்போது வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும், அதுக்கு பக்கத்தில் அந்த 4 ஆப்ஷன் மேலே இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷன்லேருந்து என்ன வருமோ அந்த வாட் டு யூ வாண்ட் அப்படின்ற கேள்விக்கு பக்கத்தில் என்ன வருமோ அந்த டேஷில் இந்த 4 ஆப்ஷனில் கரெக்டானதை எடுத்து அங்கே எழுதுங்க. 2வது வந்து வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங் கேட்குறாங்க, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் அந்த டேஷ் இருக்குல்ல, வேர் ஆர் கோயிங் டேஷ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டேஷில் அந்த 4 ஆப்ஷனில் என்ன வருமோ அதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது வேர் டிட் யூ கோ, எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க. வேர் டிட் யூ கோ, எங்கே போன, அப்போ அந்த டேஷில் என்ன வரும்னு எடுத்து எழுதணும். வாட் ஹேவ் யூ லாஸ்ட், நீ என்ன தொலைச்சப்பா, நீ என்ன தொலைச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, என்னத்தை தொலைச்சிருக்க, இல்லை என்ன தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த டேஷில் என்ன எடுத்து எழுதணுமோ அந்த 4 ஆப்ஷன்லேருந்து அதை இங்கே எடுத்து எழுதணும். அதே மாதிரி தே வெண்ட் டேஷ் அப்படின்னு இருக்குது, அவங்க போனாங்க. அப்போது எங்கே போனாங்கன்னு கேட்குறப்போ அந்த கேள்விக்குள்ள பதில் வந்து அந்த இடத்துல வரும். அப்போ என்ன ஆப்ஷனோ அந்த 4 ஆப்ஷனில் என்னவோ அதை எடுத்து எழுதுங்க. ஐ ஹாவ் லாஸ்ட், நான் தொலைச்சிட்டேன். ஐ ஹாவ் லாஸ்ட், தொலைச்சிட்டேன். ஐ ஹாவ் லாஸ்ட், என்னத்தை தொலைச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்குள்ள பதில் இங்கே எடுத்துக்கலாம். ஐ ஹாவ் லாஸ்ட் டேஷ், என்ன வருமோ அதை எடுத்து எழுதுங்க. தே வெண்ட் அப்படின்னா அவங்க போனாங்க, எங்கே போனாங்கன்றது ஆன்சர் எடுத்து எழுதுங்க. அடுத்தது இதெல்லாம் கொஸ்டின். வாட் ஹேவ் யூ லாஸ்ட், என்ன தொலைச்ச, அதுக்குள்ள பதில். அதே மாதிரி வேர் டிட் யூ கோ, எங்கே போன, அதுக்குள்ள பதில். அதே மாதிரி வேர் ஆர் யூ கோயிங், எங்கே போயிட்டுருக்க, அதுக்குள்ள பதில். அடுத்து வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன விருப்பம், வாட் டு யூ வாண்ட்னா என்ன விரும்புகிற அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ள பதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நம்ம கிளாஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து இன்னும் ஒரு 17 டேஸா, ஆமாம் 17 டேஸில் நம்ம கிளாஸ் முடிய போகுது. அதாவது ரொம்ப டிலே தான். ஃபஸ்ட்டு ஒரு
2 வாரம் பிரேக் விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாள் நான் அந்த பிரேக்கை தான் குறைக்கணும்னு பார்க்குறேன். அந்த மாதிரி கண்டினியூஸாக கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சாமியோட அருளால் நம்ம நிச்சயமாக தொடர்ந்து பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சவொடனே அடுத்தது வந்து நம்ம சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறோம் வித் ஃப்ளூயண்ட் இங்கிலீஷோட. ஸோ அதுக்காக எல்லாம் தயார் பண்ணிட்டுருங்க. அது ஆன்லைன் கிளாஸ், நம்ம எல்லாருமே ஃப்ரீ கிளாஸ் தான். ரெடியாக இருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணோம். நாளைக்கு இல்லை நாளைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? பாய், டேக் கேர். நம்ம கிளாஸ்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? இங்கிலீஷ் நம்ம ஃப்ளூயண்ட்டாக கற்றுக்கணும். அவங்க தாய்மொழி முக்கியம் தான் இருந்தாலும் நம்ம இங்கிலீஷ்லாம் நிறைய மொழி கற்றுக்கணும். ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் த்ரூ அவுட் த வேர்ல்டு எங்கே போனாலும் நீங்கள் கெத்தை காட்டலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் a lot. I hope that you have a clear idea. ஒரு 50% உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன் இங்கிலீஷ் கிராமர் பற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் we will meet tomorrow. ஓகேங்களா? தேங்க்ஸ் a lot. Have a great sleep and good sleep. ஓகேங்களா? Bye.